நான் இவ்வளவு தூரம் சொல்லி என்ன நம்ப மாட்டேங்கிறீங்க. எனக்கு அந்த சாமியார் அம்மா சொன்ன மாதிரி ஏதாவது நடந்துருமோன்னு பயமா இருக்கு. அதனால தாங்க சொல்றேன், அந்த அம்மா சொன்ன மாதிரி இவ அவங்க அம்மா வீட்டுக்கே போகட்டும். எதுக்கு என்ன சீக்கிரமா போயிருக்கணும். நான் எப்போ ஆனா இவங்க 2 பேர் தான் எப்படி சமாளிக்கிறதுன்னு எனக்கு தெரியல ஆண்டி. நான் எந்த ரூட் பேர் மட்டும் இல்லனா மனோஜ் நான் எப்படியாவது என் பக்கம் கூட்டிட்டு வந்துருவேன். விஜய் ஆண்டி மனச கூட நான் எப்படியாச்சும் மாத்திடுவேன். அதுக்காகத்தானே இந்த மீனாவை வீட்டை விட்டு துரத்துறதுக்கு நான் ஒரு திட்டம் போட்டேன். சாமியார் பொம்பளை மாதிரி ஒருத்திய அனுப்பி புகைய விட்ட நெருப்ப புகஞ்சுகிட்டே தான் இருக்கு, ஆனா பெருசா பத்தி எரிய மாட்டேங்குது. மீனாவா அவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு போ. என்ன மாஸ்டர் தான் விடாம மனோஜுக்கு பொண்ணு மீனா, யாரோட எண்டும் நம்ம கையில கிடையாது. அது வரும்போது வரும். அதை யாராலையும் தடுக்க முடியாது. அதை தாண்டி நம்ம இருக்கவும் முடியாது. நீங்க இந்த வயசுலயும் இவ்வளவு பக்குவமா பேசுறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. ஆனா உங்கள மாதிரி எல்லாம் என்னால யோசிக்க முடியாது. இதுல யோசிக்கிறதுக்கு என்ன இருக்கு மீனா? நான் ஃபேக்ட் தானே சொல்றேன். அத பத்தி தான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்.